குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர். சங்கீதம் 15 பார்க்க போகிறோம் இன்றைக்கி. கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? அப்படின்னு கேள்வியாக இருக்குது. அப்போ கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? அவருடைய கூடாரத்தில் தங்குறது யார் அப்படிங்கிறது தான் அவர் கேள்வி கேட்குறாரு. அப்போ யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? இது கேள்வியில் பாருங்கள், பதில் சொல்கிறாரு. உத்தமமாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. எப்படிப்பட்டவனாக இருப்பானா? உத்தமமாய் நடக்கணும். உத்தமமாக நடக்கணும்னா அவன் பேச்சிலையும் செயலிலும் சரியாக இருக்கணும். உத்தமமாய் நடக்கணும். நீதியை நடப்பித்து, அப்போ நீதியை நடப்பிச்சுன்னா அவனுடைய வேலைகள் எல்லாமே சரியாக இருக்கணும். அநீதி இருக்கக்கூடாது. அப்போ உத்தமமாய் நடக்கும்போது என்ன ஆகும்னா அவன் நீதியில் நடக்கணும். அப்போ உத்தமமாய் நடக்கிறது அவன் பேச்சிலையும் செயலிலையும் உத்தமம் இருக்கணும். உத்தமன் அப்படின்னு சொல்லணும். அவன் ஐயோ அயோக்கிய பய அப்படின்னு சொல்லிடக்கூடாது. இன்றைக்கெலாம் பார்த்தா நேர்மை ஒழுக்கமே இல்லாமல் போயிடுறாங்க. ஒழுக்கம்தான் உயர்வை கொடுக்கும். ஒழுக்கத்தை தான் என்ன சொல்கிறது, மதிப்பு கொடுத்து மதிப்பு வாங்கிக்கோங்க. அப்போ ஒழுக்கம் இல்லாதவர்களை எப்படி உத்தமர்கள் என்று சொல்ல முடியாது. ஒழுக்கம் ஒரு பேச்சிலையும் ஒரு செயல்லையும் மற்றவங்களை மதிக்கிறதுலையும் கனம் பண்ணுறதுல எல்லா விஷயத்துலேயும் ஒழுக்கம்தான் அந்த உத்தமமாய் நடக்கிறது. கேட்டிங்களா? அப்போ நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே அப்படிங்கிறாரு. மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தான் அங்கே கர்த்தருடைய கூடாரத்தில் தங்குவான் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த 2 கேள்விக்கும் பதில் அப்படி சொல்கிறாரு. கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? அப்படிங்கிற 2 கேள்விக்கு தான் பதில் சொல்கிறாரு. அப்படிப்பட்டவன் அவன் தன் நாவினால் புறம் கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் செய்யப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். எப்படி இதுவன் தான் இப்படிப்பட்டவன் சொன்னால், அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும், புறங்கூறுறவனே இந்த சப்ஜெக்டுக்குள்ளே வரமாட்டான். புறங்கூறுறது, ஒருத்தரை பற்றி ஒருத்தர்கிட்ட சொல்கிறது, அவதூறாக பேசுகிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிவினையை உண்டாக்குறது தான் புறங்கூறுறது. தன் நாவினால் புறங்கூறாமலும், ஒருத்தரை பற்றி ஒருத்தர் இங்கே ஒன்று கேட்டு அங்கே ஒன்று சொல்லி பிரித்து விடுற வேலையை செய்கிறது. அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும், தீங்கு செய்யக்கூடாது, தீங்கான வேலைகளில் செயல்படுறவனாக இருக்கக்கூடாது. தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமல், தன் அயலான் அடுத்தவன் நமக்குள்ளே இல்லாதவன் அயலான் மேல் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான் அப்படின்னு பதில் சொல்கிறாரு. இப்படிப்பட்டவன் தான் கர்த்தருடைய கூடாரத்தில் தங்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. வாசம் பண்ண முடியும் அப்படின்னு 2 கேள்விக்கும் பதில் சொல்கிறாரு. ஆகாதவன் பார்வைக்கு தீழ்ப்பானவன் கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். கர்த்தருக்கு பயந்தவர்கள் கனம் பண்ணவே மாட்டேன்றானுங்க. ஆகாதவன் நான் பார்வைக்கு தீழ்ப்பானவன், ஆகாதவன் சொல்லியிருக்குது. அவன் பார்வைக்கு தீழ்ப்பானவன். இந்த ஆகாதவன்கிறது யார்? தீமையை செய்கிறவன் தான் ஆகாதவன். கர்த்தருக்கு பயந்தவர்களையே கனம் பண்ணுகிறான். கர்த்தருக்கு பயந்தவர்களை கனம் பண்ணணும். அவன் கர்த்தருக்கு பயந்துருக்கான், கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிறான், அவனுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கணும். அப்போ தான் கர்த்தரை கனம் பண்ணுற மாதிரி அறையும். அதை தான் சொல்லித்தராரு. கர்த்தருக்கு பயந்தவர்களே கனம் பண்ணிக்கிறான். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். கர்த்தருக்கு ஆணையிட்டதில் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு நான் செய்யறதுக்கு தவறிட்டா அவன் நஷ்டம் வந்தாலும் அது தவறாமல் இருக்கணும். நஷ்டம் வந்துடுமே அப்படின்னு ஆணையிட்டதுனால அவன் பின்வாங்கக்கூடாது. இன்றைக்கி அநேக பேர் அப்படி செய்கிறாங்க. ஆணையிட்டது தனக்கு நஷ்டம் வந்துருச்சுன்னா அவங்க தவறிடுறாங்க. அந்த மாதிரி ஆணையிட்டதில் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுறதுக்கு முயற்சி எடுத்து அதை தவறாமல் இருக்கணும். சொன்ன வார்த்தையை காப்பாற்ற தெரியலன்னா அவன் அப்படிப்பட்டவன் அல்ல அப்படிங்கிறாரு. தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவனே என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. இப்படி செய்கிறவன் தான் என்றென்றைக்கு அசைக்கப்படுவதில்லைன்னு சொல்கிறாரு. இப்படி செய்யலைன்னா அவன் அசைக்கப்பட்டுருவான், எப்போ வேணாலும் அசைக்கப்படுவான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. ஓகே.